இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து மீடியம் லெவலுக்கு தான் சொல்லலாம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு மீடியம் தான். ஸோ பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே இமேஜஸ், கொஞ்சம் டேட்டாஸு, ஃப்ராக்மெண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்த்தோம். பட் இனிமேல் நம்ம கற்றுக்க போகிறது தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை பெரிய பெரிய ஆப் பண்ணும்போதோ உங்களுக்கு இது மட்டும் தான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இதுக்கு மேலே வரப்போகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் இதில் கோடிங்லாம் ரொம்ப பெருசாக வரும், ப்ளஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இனிமேல் தான் நம்ம வந்து ரீசைக்கிள் ரிவ்யூனா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, ஸோ ஃபயர் பேஸ்னால் நிறையா இருக்குது, ஏபிஐ, ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரீசைக்கிள் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னு கற்றுக்கலாம். ஸோ ரீசைக்கிள் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ ரீசைக்கிள் ரிவ்யூனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதாச்சும் ஒரு ஆப். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா அதில் எப்படி இருக்கும், ஓப்பன் பண்ண உடனே போஸ்டர்ஸ் வரும் இல்லையா? ஸோ போஸ்டர்ஸ் வந்து எப்படி வரும், ஒரு கார்டு மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ எப்படின்னா வந்து மேலே நேம் இருக்கும், கீழே ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோ இருக்கும், அது கீழே லைக்கு, கமெண்ட் அந்த பட்டன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு கார்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண கிட்டத்தட்ட அதே கார்டு மாதிரி தானே எல்லாமே வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கார்டு மாதிரியே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதே தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா என்ன வரும், மேலே வந்து போஸ்ட் பண்ணவரோட நேம் வரும், கீழே வந்து லைக்கு, ஷேர் பட்டன், அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இருக்கும். ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண இந்த போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து ரீசைக்கிள் அண்ட் கார்டு வியூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ அந்த போஸ்ட், அந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வந்து லூப் மாதிரி தான். அவங்க வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த கார்டு டிசைன் பண்ணிவிட்டு அவங்க டேட்டா பேஸில் போட்டு லூப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லோட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் என்னென்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஒரே டைமில் வந்து 1000 கார்டு லோட் பண்ண முடியாது, உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ண மேலே இருக்கிற கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் போய் டெலிட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ரீசைக்கிள் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து டேட்டா வந்து உங்கள் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாது, மெமரி அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 10 to 20 MBலே உங்கள் ஃபோனுக்கு வந்து பக்காவாக பார்க்குறதுக்கும் நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு ஆப் மாதிரி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசைக்கிள் ரிவ்யூ பற்றி தான் கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் வந்து சில இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்கிற இமேஜஸ் தான். நீங்கள் வேணும்னா வேறு இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வேறு இமேஜ் டவுன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இமேஜை ஆன்லைன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிள் வியூ பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம வந்து கிரேடரில் போய்ட்டு சில செட்டிங்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 2 கோடிங் தான் இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்து அப்படி டைப் பண்ணிடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு லேஅவுட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் டிசைன் பண்ண லேஅவுட் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஜஸ்ட் வந்து லீனியர் லேஅவுட் இது. ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை. நான் எதுக்கு இது மாதிரி டிசைன் பண்ணிட்டேன்னா, நமக்கு வந்து கோடிங் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீனியர் லேஅவுட் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் வந்து இதே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நீங்களே வந்து மேனுவலாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ரீசைக்கிளர் லாகின் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்து நம்மளோட கிரேடிங் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் லெவல் ரீசைக்கிள் கார்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இது ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேவன். ஓகேவா? ஸோ நீங்கள் மேவன் அடிச்சுட்டு URL போட்டு https://maven.google.com. ஓகேவா? ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமாக வேணும். ஸோ இது இப்போ நான் எப்படி டைப் பண்ணணும்னா அந்த மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அண்ட் இதில் வந்து இந்த இது நினைக்கிறேன் இப்போ ப்ராக்கெட்ஸ் வராது, இப்படி தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம சிங்க் பண்ண வேணாம். ஸோ நம்ம இன்னொரு பண்ணோம். ஸோ 2வது கிரேடில் ஆப் லெவல் கிரேட் இல்லை. இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் டிபெண்டன்சிஸ் இருக்கும், அதில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது என்னென்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் இருக்காது. ஸோ நமக்கு வேணும்னா அதை நம்ம டெவலப் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் சில விஷயங்கள் இருக்காது. ஸோ அதனால் நம்ம அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் கிராடில் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்து டைப் கூட பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து சிங்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ சிங்க் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அப்படியே இதை நீங்கள் டைப் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம், டைப் பண்ணி கூட நீங்கள் அடிச்சிடலாம், அது பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 இது நம்ம பக்காவாக பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஆக்டிவிட்டி மெயினில் நம்ம ரீசைக்கிள் ரிவ்யூ யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ உள்ளுக்கு அதை இது எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் வந்து இது வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் ஆக்கிறேன். இப்போது இதில் வந்து நீங்கள் ரீசைக்கிள் ரிவ்யூ சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரீசைக்கிள் ஸோ மேட்ச் பேரண்ட் கொடுக்குறேன், அதே மாதிரி மேட்ச் பேரண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் ப்ளஸ் வந்து நான் இதை வந்து ஒரே ஒரு டேக்கில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் உள்ளே நான் எந்த டேக்கும் போட போகிறதில்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஸ்க்ரோல் பார்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரோல் பார்ஸ் என்னென்னா உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸ்க்ரோல் பார்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதாவது யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, யூடியூப்பில் வந்து சைடில் ஸ்க்ரோல் ஆகும். ஹாட்ஸ்டார் ஆப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து கீழே வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் வருதோ அது மாதிரி வந்து ஹாட்ஸ்டாரெல்லாம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் இந்த ஸ்க்ரோல் பார்ஸ் தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க, வெர்டிக்கலாக ஹரிசாண்டலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் வெர்டிக்கல் வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வச்சுக்கலாம்னா, இப்போதைக்கு நான் டிஃபைனாக ஒரு கலர் கொடுக்குறேன், பட் நீங்கள் என்ன கலர்னால் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேடிங் ஒரு 4 dp கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். சிம்பிளாக வந்து ரீசைக்கிள் கார்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரீசைக்கிள் வியூ வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஸோ இப்போ இது உள்ள நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லை இல்லையா, ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஏன் இது பேசிக்காக இருக்குன்னா, இது உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம இன்னொரு லேஅவுட்டை பண்ண போகிறோம். ஸோ அந்த லேஅவுட் தான் வந்து மெயினாக வரப்போகுது. நம்ம அடுத்த லேஅவுட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அவ்வளோ கிளியராக புரியலனா விட்டுருங்க. பட் இந்த ரீசைக்கிள் வியூ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரீசைக்கிள் வியூ ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த கார்டு மாதிரி உருவாக்கும். ஸோ சொல்ல போனால் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் க்ளோன் மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் இதில் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஒரு லேஅவுட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி லேஅவுட் கொடுத்து இதில் வந்து ஜஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன், பட் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் லேஅவுட் வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ப்ளஸ் லீனியர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ரிலேட்டிவ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து புதுசாக வந்து கார்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபைல்ஸ் இல்லையா. ஸோ இந்த இமேஜஸ் இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டோரியில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு டிராவபிளில் போயிட்டு ஜஸ்ட் Ctrl+V கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமேஜஸ்லாம் அதில் போய் பேஸ்ட் ஆகிக்கும். பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ் அதில் போய் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது ஸோ இப்போ இதுவே நான் என்ன கொடுக்குறேன்னா, நான் வந்து கார்னர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு 6 dp கொடுக்குறேன். ஸோ இது எப்படி பார்க்குறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா தெரியும். நெக்ஸ்ட் என்ன தெரியும், மார்ஜின் வெர்டிக்கல் கொடுக்குறேன் ஒரு 8 dp. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஒரு கார்டுக்கும், அதாவது ஒரு அந்த கார்டுக்கும் வந்து மார்ஜின் கொடுக்கும். ஸோ 8 dp ஸ்பேஸ் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சு, நான் இங்கே காப்பி பண்ணி வச்ச கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்.
ஓகேவா. ஸோ இந்த கோடு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ஒரு லீனியர் லேஅவுட் இது. ஸோ இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேவா, வச்சுட்டு அது கீழே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதான் இந்த கிளிக்கட் ஸ்டூடியோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதான் வைக்கணும், இல்லை நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு லீனியர் லேஅவுட் வந்து நான் ஹரிசாண்டலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரிசாண்டலாக கிளிக் பண்ணும்போது நம்ம பட்டனை இந்த மாதிரி வந்து ஹரிசாண்டலாக வைக்கலாம். ஸோ 3 பட்டன் வச்சுருக்கேன், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 லீனியர் லேஅவுட்டையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இதான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபியூச்சரில் அப்படின்னா வந்து உள்ளே இருக்கிற இந்த இமேஜ் அண்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் வந்து டேட்டாவை மாற்றிட்டு ஸோ மறுபடியும் அதை வந்து ஃபுல்லாக லூப் பண்ண போகிறேன். ஸோ லூப் பண்ணும்போது நம்ம இம்போர்ட் பண்ணி வச்ச எல்லா இமேஜும் இந்த மாதிரி வரும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி நமக்கு வந்து டோட்டலாக வரும். நீங்கள் யூஐ இப்போ நீங்கள் இந்த யூஐ உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து ஓனாக கூட யூஐ பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ நான் யூஐ பண்ணுறது உங்களுக்கு காட்டாததுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி யூஐ பண்ண தெரியும். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் யூஐ பண்ணி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வேற ஒரு யூஐ கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஜாவா கிளாஸ் வேணும். இன்ஸ்டாகிராமே கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதில் நம்ம வந்து ப்ரைவேட் ஃபங்க்ஷன் போடணும். ஓகேவா. ஸோ ப்ரைவேட் இன்ட்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய இமேஜ் சோர்ஸை போடுறேன். ஸோ மை இமேஜ் சோர்ஸ். நான் எதுக்கு வந்து இமேஜுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்டு கொடுத்துருக்கேன்னா, எப்பவுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் வந்து அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்டீஜர் வேல்யூவில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம அதை r.drawable அந்த மாதிரி இன்டீஜர் வேல்யூவில் நம்ம கூப்பிட முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்டீஜர் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா வந்து ப்ரைவேட் டெக்ஸ்ட் வியூ இருக்குல்ல, டெக்ஸ்ட் வியூக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ப்ரைவேட் ஸ்ட்ரிங் போடுறேன். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது இது வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ப்ரைவேட்டில் இருக்கும்போது நம்ம வந்து கெட்டர் செட்டர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் ஆல்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் கெட்டர் சென்டர் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணுறேன், ரெண்டுக்குமே வந்து டிஃபைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டர் சென்டர் கன்ஸ்ட்ரக்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து கெட்டர் சென்டர் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட்டர் அண்ட் சென்டர், ஸோ ரெண்டுக்குமே நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போது இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே எதுக்கு உங்களுக்கு பக்காவாக தெரியும் இல்லையா. ஸோ மறுபடியும் நான் சொல்லுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கே ஈஸியாக தெரியும். ஓகேவா. ஓகே, ஸோ இது நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ரீசைக்கிள் வியூ இங்கே எழுதணும் இல்லையா. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து ப்ரைவேட்னு போட்டுட்டு ப்ரைவேட், ஸோ ரீசைக்கிள் வியூன்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீசைக்கிள் வியூன்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ ரீசைக்கிள் வியூன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ரைவேட். ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அடாப்டருங்கிறது என்ன, ஸோ ரீசைக்கிள் வியூ டாட் அடாப்டர். இந்த அடாப்டருங்கிறது என்னன்னா இதுதான் வந்து நம்மளோட ரீசைக்கிள் வியூ இருக்கு இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 இருக்குல்ல, இதுக்கு வந்து டேட்டா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஓகேவா. ப்ளஸ் வந்து இந்த ரீசைக்கிள் வியூவால் டேட்டா வந்து வெளிலேருந்து எடுத்துக்க முடியாது, நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ண முடியாது இதுக்கிட்ட. ஸோ இந்த அடாப்டருங்கிறது என்ன பண்ணணும்னா இந்த ரீசைக்கிள் வியூ அடாப்டர் வந்து நம்ம கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி அதை கொண்டு போய் ரீசைக்கிள் கிட்ட பாஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு மேன் இந்த மிடில் மேன் மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ நடுவில் இருக்கிற ஒரு மேன் மாதிரி நம்ம அடாப்டருக்கு டேட்டாவை கொடுப்போம். இந்த அடாப்டர் வந்து கொண்டு போயிட்டு அதை வந்து ரீசைக்கிள் வியூ கிட்ட பாஸ் பண்ணோம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ரீசைக்கிள் வியூ கிட்ட கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து ரீசைக்கிள் வியூ அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசைக்கிள் வியூவுக்கு ஒரு லேஅவுட் இருக்கணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 ஐட்டம் 1, ஐட்டம் 2 இருக்குது. பட் இந்த லேஅவுட் நமக்கு வேணாம், நமக்கு வந்து நம்மளோட கஸ்டம் லேஅவுட் வேணும் இல்லையா. ஸோ சிம்பிளாக வந்து ரீசைக்கிள் வியூ டாட் லேஅவுட் மேனேஜர்
லேஅவுட் மேனேஜர் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து அதை வந்து என்ன மாதிரி வச்சுக்கோன்னா, ஃப்யூச்சரில் நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இன்ஸ்டாகிராம் லேஅவுட் மேனேஜருக்கு நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம வந்து டேட்டாவை டிஃபைன் பண்ணோம். ஸோ டேட்டா டிஃபைன் பண்ணோம். நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா மட்டும் இல்லை, நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ 2 விஷயங்களையும் நம்மளால வந்து அரேயில் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இப்போது 2 வீடியோ 3 வீடியோ முன்னாடி உங்களுக்கு வந்து அரே லிஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அரே லிஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பட் இதில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். உள்ளே வந்து நம்ம எப்போ இன்டீஜரோ இல்லை ஸ்ட்ரிங் தானே கொடுப்போம். பட் இப்போ நம்ம 2மே நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் வந்து நம்ம இன்டீஜர் ஒன்று அப்புறம் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆப்வியஸாக எரர் வரும். அப்படி நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? பட் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இமேஜும் பாஸ் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டும் பாஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து எப்பவுமே அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் மட்டும் பாஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி இன்டீஜரை மட்டும் பாஸ் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டாகிராமுங்கிற இந்த ஜாவா ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ரீசைக்கிள் கார்டு, ஸோ இதே நம்மளால பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்க, இன்ஸ்டாகிராம்னு பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்க நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். பட் ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டேட்டான்னு வைக்கிறேன், ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஸோ இது உள்ள நீங்கள் எதுவுமே போட வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டா டாட் ஆட் கொடுத்து நம்ம உள்ளே வந்து 2 விஷயங்களை ஆட் பண்ணலாம். ஒன்று இண்டெக்ஸு, ஒன்று இன்ஸ்டாகிராம் எலமெண்ட். பிகாஸ் வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம கெட்டர் செட் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன பண்ணோம், ஒன்று வந்து இமேஜ், இன்னொன்று வந்து டெக்ஸ்ட்டு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கேட்கும். ஸோ இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து இது ஆட் பண்ணுங்கன்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூ இன்ஸ்டாகிராம்னு வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணல, நம்ம ஸ்ட்ரிங்கோ இல்லை இன்டீஜரோ பண்ணல, நம்ம வந்து ஒரு கிளாஸே பண்ணுறோம். ஒரு கிளாஸே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம வந்து ஒரு நியூ இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு ஒரு நியூ கிளாஸை இம்போர்ட் பண்ணால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இது உள்ள வந்து மை இமேஜ் சோர்ஸ் வந்துருச்சு இல்லையா? இதை நான் என்ன கொடுக்கணும்னா ஆர் டாட் ட்ராவபிள் டாட் நான் வந்து 1 ஹவர்னு கொடுக்கணும். ஓகேவா? 1 ஹவர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிக்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இது ஏன் வருது பார்த்தீங்கன்னா, நம்ம தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம தான் இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கோம். மை இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே வருது. ஓகேவா? இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 1 ஹவர் நான் எங்களுக்கு நிறைய பிக் இருந்துச்சு. ஒரு 2 ஹவர் செகண்ட் 3 ஹவர் 3rd pick. So 4th pick. Five something like another 6 தான் இருக்கு. ஸோ இது வேணா ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம டேட்டாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம டேட்டாவை ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ இன்னும் நம்ம வந்து அடாப்டரை நம்ம யூஸ் பண்ணல. நம்ம டேட்டாவை தான் கிரியேட் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம அடாப்டரை யூஸ் பண்ணல. இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து எதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோன்னு, நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணோன்னா, நம்மளால வந்து 2 விஷயங்களை ஒரே அரே லிஸ்ட்டில் வைக்க முடியாது. ஓகேவா? ஒரே விஷயத்தை, அதாவது வந்து ஒரு பிக்கு ப்ளஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஸோ தான் நம்ம ஒரு கிளாஸை உருவாக்கிட்டு இதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இதுலேருந்து ஒரு புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இதுக்குள்ள நம்ம 2 விஷயங்களை வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னா, டேட்டா 1 டேட்டா இது எப்படி இருக்கும், டேட்டா 0 டேட்டா 1 டேட்டா 2 டேட்டா 3 டேட்டா 4 டேட்டா 5 அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸில் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுக்காக தான் நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இப்போது நம்ம இங்கே யூஸ் பண்ண எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம இன்னும் ரீசைக்கிள் யூஸ் பண்ணல, அடாப்டர் யூஸ் பண்ணல, லேஅவுட் மேனேஜர் யூஸ் பண்ணல. இப்போதைக்கு நம்ம டேட்டா மட்டும்தான் கொடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரீசைக்கிள் வியூக்கு பாஸ் பண்ணலாம், ப்ளஸ் லேஅவுட் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம வந்து இந்த இதை வந்து கான்ஃபிக் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அடாப்டர் இந்த ரீசைக்கிள் வியூவை நம்ம கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து கான்ஃபிக் ஆல்ரெடி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ரீசைக்கிள் வியூவை நம்ம கான்ஃபிக் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடாப்டர் வந்து டேட்டா பாஸ் பண்ணுறதுக்கு அது வந்து எப்பவுமே வந்து ஒரு தனி ஜாவா கிளாஸாக தான் இருக்கணும்.
ஓகேவா? இந்த மாதிரி இப்படி இதுலேயே நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு தனி கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதில் தான் இதோட அடாப்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அண்ட் இதில் முக்கியமான பார்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த அடாப்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அடாப்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபைலை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியுது, நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பிரித்து பண்ணுறேன். பட் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். நிறைய டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இது வந்து என்னென்னு மீனிங் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபுல் அடாப்டரே அப்படியே காப்பி பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண அடாப்டரே மறுபடியும் காப்பி பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுனால நம்ம ஓனாகவே கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் அடாப்டர்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஸோ சூப்பர் கிளாஸ் வந்து நான் வந்து ரீசைக்கிள் வியூ டாட் அடாப்டர்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் நமக்கு எரர் காட்டும், அது ப்ராப்ளம் இல்லை, அது எப்போவுமே காட்டும் தான், அதை விட்டுருங்க. இப்போ கீழே வந்து நான் சில ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் அடாப்டர்னு கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஸ் ரீசைக்கிள் வியூ ஹோல்டர்னு அப்படிங்க. ஓகேவா? இப்போ ஒரு பண்ணுங்கள். ஸோ இப்போவும் நமக்கு வந்து எரர் போகலை. ஸோ பிகாஸ் வந்து நம்ம வந்து இது உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கணும். இது என்னென்னலாம் உங்களுக்கு சீக்கிரமாக புரியும். பட் இப்போதைக்கு நான் பண்ணுறது பண்ணுங்கள். ஸோ ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போவும் மேலே இருக்கிற எரர் நமக்கு போகலை. பிகாஸ் இதில் வந்து நம்ம வேலை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும். அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் அடாப்டர். ஓகே, இது ரெண்டுமே அடாப்டர்னு வருது. நம்ம இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இது வந்து ரீநேம் இல்லை. ஸோ இது வந்து வியூ ஹோல்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போவும் நமக்கு எரர் போகலை. ஓகேவா? ஸோ இப்போ எரர் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு பல்ப் சிம்பிள் மாதிரி காட்டும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸை காட்டும். ஸோ அந்த மூணுமே கம்பல்சரியாக நமக்கு வேணும். ஸோ ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 வரும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் இது பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுலேயும் நம்ம வந்து வியூ ஹோல்டர்னு போடணும். இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுச்சு. பட் நமக்கு வந்து அது மேலே வேணும். ஸோ மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இப்போ நம்மளோட கோடு இது. ஸோ இது உங்களுக்கு இப்போது சரியாக புரியலன்னா பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. நமக்கு போக போக உங்களுக்கு சிம்பிளாக புரியும். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. என்ன ஸ்டெப்ஸ் அண்ட் கோடிங் தான் பெருசாக இருக்குது தவிர, பட் ரொம்ப ஈஸி தான் அது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து என்னென்ன பண்ணும்போது ஸ்டெப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பப்ளிக் ரீசைக்கிள் அடாப்டர்லேருந்து வர மாதிரி ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து 2வது ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 3rd ஸ்டெப் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போது நமக்கு இது என்னன்னு தெரியாது, பட் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 4th ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஐட்டம் நம்பரை போடணும். ஸோ அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா வந்து நம்ம அடாப்டருக்கு கொடுக்கணும். அப்போ இந்த அடாப்டரை கொடுத்தாதான் இது வந்து போயிட்டு ரீசைக்கிள் வியூட்ட கொடுப்போம் இல்லையா? ஸோ நமக்கு அடாப்டருக்கு டேட்டா கொடுக்கணும். அதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, ஜஸ்ட் வந்து சிம்பிளாக பப்ளிக் இமேஜ் வியூ கொடுப்போமா. ஸோ பப்ளிக் இமேஜ் வியூ கொடுப்போம். இமேஜ் வியூ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இது வந்து இந்த இடத்துல இது வந்து ஸ்டெப் 4 தான், கண்டினியூஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை வந்து வாங்கணும். ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது சிம்பிளாக வந்து இமேஜ் வியூ ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி பண்ணால் வராது இப்போது. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு வந்து வியூஸ் அதெல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி பேராமீட்டர்ஸில் பார்த்தா வியூ ஐட்டம் வியூ வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஐட்டம் வியூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி பார்த்தீங்களா வந்துருச்சு இல்லையா? இப்போ ஆர் டாட் ஐடி டாட் நம்ம வந்து இப்போ இமேஜ் வியூ அடித்தோம்னா இமேஜ் வியூ வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ டெக்ஸ்ட்
equal to item of find view by id r dot id dot text view. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு அது இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஓகே, இப்போ என்ன யார் காட்டுது நமக்கு? வேறு நேம் கொடுத்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் வியூன்னு கொடுப்போம். அப்போவும் எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுது? ஓகே, ஸ்ட்ரிங் எரர் காட்டுது. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட் வியூன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டெப் 5க்கு போகலாம். ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இமேஜ் வியூஸ் டெக்ஸ்ட் வியூலாம் நம்ம எடுத்துட்டோம். பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லே அவுட். ஸோ நம்ம அடாப்டருக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை மட்டும் பாஸ் பண்ண மாட்டோம், அது வந்து எந்த லே அவுட்டில் இருக்கணுங்கிறதே சேர்த்து தான் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து லே அவுட் வந்து எப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டருங்கிற இந்த லைஃப் சைக்கிள் தான் என்ன பண்ணோம்னா, சிம்பிளாக வந்து லே அவுட்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ உள்ளே வந்து லே அவுட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதுனா லே அவுட் இன்ஃப்ளேட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி லே அவுட் இன்ஃப்ளேட்டர் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லே அவுட் இன்ஃப்ளேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து வியூ ஈக்குவல் டு கொடுத்துட்டு லே அவுட் இன்ஃப்ளேட்டர். ஓகேவா? டாட் ஃப்ரம் போடுங்க. ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஃப்ரம் போடுங்க. இதை நான் வந்து பேரண்ட்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதான் கொஞ்சம் சின்னதாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பேரண்ட் டாட் கெட் கான்டெக்ஸ்ட். ஒன்ஸ் நீங்கள் இது வந்துட்டிங்கன்னா டாட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாட் கிளிக் பண்ணிட்டு சிம்பிளாக இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளேட் பண்ணுங்கள். ஸோ இது உள்ள வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை பாஸ் பண்ணணும். முதல்ல வந்து ஆர் டாட் ஐடி இல்லை ஆர் டாட் லே அவுட் இல்லையா? ஸோ லே அவுட் பாஸ் பண்ணணும். லே அவுட் டாட் இன்ஸ்டாகிராம்ங்கிற உங்கள் லே அவுட்டை பாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேரண்ட்னு சொல்லிட்டு பேரண்ட்டை பாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் போடுங்க. ஸோ இதையும் அட்டாச் பண்ண வேணாம். கண்டெய்னருக்கு பதில் நம்ம வந்து ஃபால்ஸ் போடுறோம். ஓகேவா? இது வந்து பிராக்கெட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன இங்கே காட்டுது? ஓகே, ஸோ நம்ம வந்து அப்படின்னா வந்து வியூ கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை நான் மறந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இது நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பாருங்களேன். ஸோ இப்போ இது வந்து இதுதான் வந்து ஸ்டெப் 5. இன்னும் ஸ்டெப் 5 முடியல, இன்னும் இருக்குது. பட் இந்த கோட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து லே அவுட்டை வந்து பாஸ் பண்ணணும். லே அவுட் இன்ஃப்ளேட்டர் எதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதான் வியூ லே அவுட் வந்து வியூவாக மாற்றும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணாது. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து கீழே போயிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வியூ ஹோல்டர். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் வியூ ஹோல்டர்னு ஈக்குவல் டு நியூ இன்ஸ்டாகிராம் வியூ ஹோல்டர். ப்ராக்கெட்டில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வியூவை பாஸ் பண்ணோம். ஸோ வியூவை பாஸ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வியூ இல்லை ரிட்டர்ன் வியூ இல்லை ரிட்டர்ன் இன்ஸ்டாகிராம் வியூ ஹோல்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வியூவை வந்து லேஅவுட்டாக மாற்றுறோம். ஸோ சாரி நம்ம லேஅவுட்டை வந்து வியூவாக மாற்றுறோம். ஸோ லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் வச்சு நம்ம அதை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நேரம் வருது. ஓகே, நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம சேம் நேமே கொடுக்குறோம். இந்த நேம் ஓகே, ஸோ அது என்ன நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேஅவுட்டை வந்து வியூவாக மாற்றுறோம். ஓகேவா? ஸோ மாற்றிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் வியூ ஹோல்டரில் வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ உள்ளே வந்து இந்த வியூவை வந்து நம்ம பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அடாப்டர் வந்து என்ன சொல்லுன்னா ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர், அதாவது இந்த ரீசைக்கிள் வியூ வந்து கிரியேட் ஆகும்போது இந்த லேஅவுட்டை வந்து வியூவாக மாற்றி உள்ளே வந்து பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால தான் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ் ஆகும். ஸோ அது எப்படி ஆகுதுன்னு சொல்லி நம்ம விர்ச்சுவலாக பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 6 பண்ணணும். 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ள வந்து இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். பப்ளிக்னு போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டர் எதுக்குன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அடாப்டருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது உள்ள என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரே லிஸ்ட் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட் உள்ள என்ன டைப் ஆஃப் அரே லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் டைப் ஆஃப் அரே லிஸ்ட் எடுத்துக்கும்.
ஓகேவா. ஸோ இன்ஸ்டாகிராம்னா நம்ம இந்த ஜாவா கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டைப் ஆஃப் அரே லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டுன்னு கொடுப்போம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இதுல நம்ம நிறையா போடணும். இப்போ இது வந்து ஸ்டெப் வந்து நம்ம வந்து 6.1 வச்சுப்போம். ஓகேவா. பிகாஸ் 6. இன்னொரு ஸ்டெப் இருக்குது இதில். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 6.2. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கன்செப்டை டிஃபைன் பண்ணுறோம். பட் நமக்கு வந்து ஒரு டேட்டா வெளிலேருந்து வாங்கி தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஸ்டெப் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இங்கே வந்து ப்ரைவேட், அதுக்கப்புறம் ஒரு அரே லிஸ்ட் நம்ம பண்ணலாம். அரே லிஸ்ட் என்ன டைப்னா இன்ஸ்டாகிராம் டைப்பில் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். சிம்பிளாக வந்து அதே நேம் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் இல்லை மை இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்னு கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்னு கொடுப்போம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு இன்டீஜர் நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி, நம்ம இந்த இடத்துல வந்து இன்டீஜர்னு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் உள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக வந்து இன்ஸ்டாகிராம் லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு எம் இன்ஸ்டாகிராம் லிஸ்ட். ஒரு நிமிஷம், இப்படி தரக்கூடாது. எம் இன்ஸ்டாகிராம் லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு இன்ஸ்டாகிராம் லிஸ்ட். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ டேட்டா பாஸ் பண்ணணும். அதை நம்ம பண்ணலாம். பட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இந்த பின் ஹோல்டரில் நம்ம பண்ணணும். ஸோ பின் ஹோல்டர்லாம் என்னன்னு சொல்கிறேன். பட் இதுதான் நம்மளோட 7th ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஓகேவா. ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே ஸ்டெப் 7 போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது உள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக வந்து இன்ஸ்டாகிராம் ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம் ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து கரண்ட் ஐட்டம். இப்போ கரண்ட் ஐட்டம் சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். கரண்ட் ஐட்டம் ஈக்குவல்ஸ் டு எம் இன்ஸ்டாகிராம் லிஸ்ட் டாட் கெட் ஐ. ஸோ இப்போது இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் இது ஓகேவா. ஸோ இந்த ஜாவா கிளாஸ் ஓகேவா, இங்கே நம்ம ஆல்ரெடி நிறையா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம்னா, இன்ஸ்டாகிராம் கிளாஸ்லேருந்து ஒரு கரண்ட் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கும், ஒரு வேரியபிள் மாதிரி. இது உள்ள வந்து மை லிஸ்ட். ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லையா அரே லிஸ்ட்டு. ஸோ அது இங்கே இருந்துக்கும். இந்த கெட் கரண்ட் ஐட்டம்னா இது இந்த பின் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இது ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகும். நம்ம வந்து லூப்க்கு வந்து ப்ரோக்ராம் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லூப் ஆகுறதுனால, ஸோ இது வந்து கெட் ஐன்னு நம்ம கொடுத்துருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து கரண்ட் ஐட்டம் எதுன்னு சொல்லிட்டு இது ஸ்டோர் பண்ணி இது பக்காவாக வச்சுக்கோம். ஓகேவா. ஸோ இதுக்கு இது இப்போ கரண்ட் ஐட்டம் அப்படி இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வியூ ஹோல்டர் டாட் ஃபர்ஸ்ட் இமேஜ் வியூ இல்லையா. ஸோ இமேஜ் வியூ செட் இமேஜ் சோர்ஸ் கரண்ட் ஐட்டம் டாட் கெட் இமேஜ் சோர்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம தான் இங்கே வந்து செட்டர் கெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. கெட் இமேஜ் சோர்ஸ், செட் இமேஜ், மை இமேஜ் சோர்ஸ் நம்ம இங்கே கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ண அப்படின்னா வந்து கரண்ட் ஐட்டம் என்னவோ அந்த வேல்யூக்கு வந்து இமேஜ் வியூ வந்து செட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. கரண்ட் ஐட்டம் என்னவோ அதுக்கு வந்து இமேஜ் வியூ வந்து செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகும்னா, கரண்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஐட்டம்னா இந்த டேட்டாவை இந்த ஃபர்ஸ்ட் பீக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணோம் இல்லையா. ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் டாட் டெக்ஸ்ட் வியூ. ஸோ உங்கள்கிட்ட நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். செட் டெக்ஸ்ட் போட்டு அதே மாதிரி கரண்ட் ஐட்டம் டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணோம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது செட் பண்ணிட்டோம். நமக்கு நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து 8th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஐட்டம் நம்பர் கவுண்ட் நமக்கு வேணும். பட் இப்போ நமக்கு வந்து கவுண்ட் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து எம் லிஸ்ட் டாட் சைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு கவுண்ட் தெரியாது. பட் இந்த எம் லிஸ்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மெத்தடுக்கு வந்து கவுண்ட் நம்பர் தெரியும் இங்கே இருக்கிற இதுக்கு. ஸோ அரே லிஸ்ட் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துருக்கனால அதோட கவுண்ட் நம்பர் அதுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து டிஃபைன் ஆகிக்கும். நம்ம 10 கார்டு வச்சாலும் 10 டிஃபைன் ஆகிக்கும், 50 வச்சாலும் 50 டிஃபைன் ஆகிக்கும். ஓகேவா. ஸோ இதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் இப்போது. ஓகே. ஸோ இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பண்ணது உங்களுக்கு 75% உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும்.
பிகாஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஸோ பர்சனலாக எனக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு 5 to 6 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது தான் இந்த அடாப்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம வந்து இந்த அடாப்டர் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி இமேஜ் வியூ, டெக்ஸ்ட் வியூ எடுத்துகிட்டு போக செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் போயிட்டு அந்த டேட்டாவை இங்கே வாங்கணும் இல்லையா? ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணணும். பட் இந்த அடாப்டர்ன்றது உங்களுக்கு புரியலன்னா இப்போ பரவாயில்ல, விட்டுருங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் இந்த அடாப்டரில் நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த அடாப்டர் புரியலன்னா விட்டுருங்க. ஸோ குழப்பிக்காதீங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் இந்த அடாப்டர் வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்கறனால மட்டும் உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியாது. இப்போ நம்ம வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் போயிட்டு நம்ம ரீசைக்கிள் நம்ம கான்ஃபிக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை கான்ஃபிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக போக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் வியூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ ரீசைக்கிள் வியூ வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? சிம்பிளாக வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடி பண்ணலாம். ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id டாட் நம்ம வந்து ரீசைக்கிள் என்ன பண்ணோம், அது வந்து ரீசைக்கிள் கார்டுன்னு பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம கொடுத்த நேம் அது. நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல சில விஷயங்களை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் திரும்பி வரேன். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு அதை நம்ம விட்டுடலாம். இப்போது கீழே இருக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து லேஅவுட் மேனேஜர் எழுதணும். ஓகேவா? ஸோ லேஅவுட் மேனேஜர் ஈக்குவல்ஸ் டு நியூ லீனியர் லேஅவுட் மேனேஜர் கான்டெக்ஸ்ட் வந்து திஸ். ஓகேவா? இது எப்பவுமே ஒரு சேம் ஸ்டெப் தான். இது எப்பவுமே கோடு மாறவே மாறாது. நெக்ஸ்ட் நம்ம அடாப்டர். இப்போ அடாப்டர் வந்து நம்ம நியூ அடாப்டரை கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ, ஸோ இன்ஸ்டாகிராம் அடாப்டர். இதுக்கு கொடுக்க போகிற நேம் வந்து இன்ஸ்டாகிராம் லிஸ்ட். நம்ம இதாவது நம்ம டேட்டாவை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து டேட்டா பதிலாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம இது இந்த அடாப்டரில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் உங்கள் டேட்டாவை. ஸோ நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், நம்ம டேட்டான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம வந்து இங்கே வாங்குகிறோம். ஸோ இந்த கன்செப்டெல்லாம் நம்ம இங்கே வாங்குகிறோம். பார்த்தீங்களா? நம்ம இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதாக வாங்குறோம்ல. ஸோ அதான் இது. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும்னா இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டுன்னு போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டை வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் லிஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டில் நம்ம டேட்டா எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டை நம்ம அடாப்டருக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த அடாப்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் அந்த அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் உள்ளே என்ன வாங்கிக்கிது, இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டை வாங்கிக்கிது. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டோட வேல்யூ என்ன, இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்டு. ஸோ இந்த வேல்யூ இல்லையா? ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லா வேல்யூவும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணலாம், டெக்ஸ்ட் செட் பண்ணலாம், அதோட சைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ எதுக்கு நம்ம இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு. சில டைம் கோடிங்கில் எப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் வேறு நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவோம். ஸோ எப்பவுமே கோடிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கும். ஓகேவா? பட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் கீழே இந்த கன்செப்டை டிஃபைன் பண்ணோம், எதுக்கு இதெல்லாம் வந்துச்சு, எப்படி இதெல்லாம் வந்துச்சு, ஸோ அப்படிலாம் எப்படி இதுக்கெல்லாம் டேட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து ரீசைக்கிள் வியூ டாட் செட் லேஅவுட் மேனேஜர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ரீசைக்கிள் வியூக்கு தெரியும் நம்ம இந்த லேஅவுட் மேனேஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேஅவுட் மேனேஜரில் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா நம்ம திஸ்ன்னு கொடுத்துருப்போம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ லீனியர் லேஅவுட் மேனேஜரில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஓகே, சாரி இது தேவையில்லை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிள் வியூக்கு நம்ம ஒரு அடாப்டர் கொடுக்கணும் இல்லையா? செட் அடாப்டர். நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணதுக்கு ஸோ நம்ம அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம ரீசைக்கிள் வியூக்கு நம்ம இப்போ தான் நம்ம செட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடாப்டர் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணோம். பட் வந்து அதை நம்ம செட் பண்ணல. இப்போ தான் இந்த அடாப்டரை நம்ம செட்டே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் வந்து நம்ம இப்போதைக்கு விட்டுடலாம். இந்த விட்டுடலாம். இப்போதைக்கு நான் வந்து ஆப்பை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஆப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ பார்த்தோம்னா நம்மளோட பிக் இப்படி இருக்கு பாருங்கள். பட் இதில் உங்களுக்கு சில ப்ராப்ளம் தெரியும், டிசைனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு இது மாதிரி பெருசாக வருது. ஸோ அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, சிம்பிளாக வந்து இன்ஸ்டாகிராம் லேஅவுட் மேனேஜரில் இது பெருசாக இருக்குது, இதை வந்து நம்ம வந்து ராப் கண்டென்ட் கொடுத்தோம்னா கரெக்டாக நினைக்கிறேன், இன்னும் ஆர்டர் நினைக்கிறேன் ராப் கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் இன்னும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது நமக்கு. ராப் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ பட் ஹவு த ஸ்பேஸ் இஸ் கம்மிங் ஐ திங்க். ஓகே, இந்த லேஅவுட்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இதையும் ராப் கண்டெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது இல்லையா? கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வேணால் யூஐ பண்ணிக்கலாம். இப்போ புரியுதா நமக்கு வந்து எப்படி வந்து எல்லா டேட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் தான் நம்ம வந்து டேட்டாவை இங்கே தான் பாஸ் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம பாஸே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போய் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்டர் அடாப்டரோட இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இது மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் லிஸ்ட் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி கரண்ட் ஐட்டம் ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகும். அதுக்கு வந்து கரெக்டாக கரண்ட் ஐட்டம்க்கு செட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். அதுக்கு கெட் கவுண்ட்டில் நம்ம சைஸ் செட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் இல்லையா? ஸோ இங்கே வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்ச அப்புறம் நீங்கள் எந்த கோடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஸ்டெப் என்ன? ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் வாட் இஸ் தி ஸ்டெப்? ஸோ இது இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா நமக்கு ஒரு 30,000 40,000 கார்ட்ஸ் இருக்கும்போது அந்த டைம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக வந்து ரீசைக்கிள் வியூ டாட் செட் ஹேஸ் ஃபிக்ஸட் சைஸ் ட்ரூ. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் இட் வில் ஒர்க் ஆன் பெரிய அப்ளிகேஷனில் இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம ரன் பண்ணாலும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதாவது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் இட் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். யூடியூப் ஆப் எப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராம் எப்படி, இந்த ஆப்லாம் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஹார்ட் கோட் பண்ணி நம்ம டேட்டாவை கொடுத்துருக்கோம் இல்லையா? பட் இன்ஸ்டாகிராம் வந்து அவங்களோட டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா பேஸ் பற்றிலாம் பார்ப்போம். பட் இன்ஸ்டாகிராம் வந்து இதே விஷயத்த அவங்களோட டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வந்து அவங்க இன்டர்நெட் அவங்க சர்வர் அவங்க டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வந்து இதே விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு இருப்பாங்க. யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாருமே வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூடியூபோட ஸ்டார்டிங் ஹோம் பேஜே உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து டைட்டில் ஸோ அது வரும். ஸோ நீங்கள் வேணால் யூஐயில் நீங்கள் இதை கூட மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு இப்போ பண்ண தெரியும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், அடாப்டர் எதுக்கு, ஸோ இது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த அடாப்டர் வீடியோலேருந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவே இந்த நேம் மாற்றாதீங்க. நான் என்ன நேம் கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் நான் என்ன நேம் கொடுக்குறோம் அதே நேம் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஓனாக பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு டைம் நான் என்ன நேம் கொடுக்குறோம் அதே நேம் கொடுக்குறது தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீசைக்கிள் வீடியோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் மாதிரி ஒரு ஆப் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் பண்ணலாம். நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட நம்ம பண்ணது வந்து ஒரு யூடியூப் மாதிரி ஒரு ஆப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் யூடியூப் மாதிரி தான் ஒரு ஆப் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் எப்படி பண்ணலாம், ஸோ லாகின் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி டேட்டா பேஸ் ஆன்லைனில் இருக்க டேட்டா பேஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதே விஷயத்த நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாகிராம் ஆப் உங்கள் கையில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.